ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறவங்க பார்க்க போகிற வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எஸ்எஸ்கேவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றதுக்காக அவனுக்கு பயம்னா என்னன்றதை காமிக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா நம்முடைய டைரெக்டாக போயிட்டு இந்த எஸ்எஸ்கே வீட்டுக்கு போயிட்டு எஸ்எஸ்கே என்கிட்ட வாங்கின அட்டியில் நல்லா உடம்பு பழுத்திருக்குமே அப்படின்ற மாதிரி சொன்னோம். இலக்கியா உனக்கு இருக்குடி அப்படின்ற மாதிரி வார்னிங் தராங்க. நீ அந்த பைரி கூட சேர்ந்துக்கிட்டு ரேவதியை கண்டுபிடிச்சு அழிக்கணும்னு மட்டும் நினைக்காத, உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா வார்னிங் தராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தாட்சாயின் வந்தது பார்த்தீங்கன்னா, இலக்கியா நீ எதுக்காக எங்கள் வீட்டுக்கு நீ எங்களுடைய பரம எதிரியாச்சு அப்படின்ற மாதிரி சொன்னது பற்றியும் பகையாளி நண்பன்ற மாதிரி தான் உன்னுடைய ஹஸ்பண்ட் என்னுடைய விஷயத்தில் ரொம்பவுமே தலையிட்டு இருக்கான். அவனை தயவு செஞ்சு என்னுடைய விஷயத்தில் ஒதுங்கி சொல்லு. மீறி அந்த விஷயத்தில் தலையிட்டான்னா அவன் கண்டிப்பாக பெரிய பிரச்சனையில் மாட்டுவான், நடுத்தெருவுக்கு வருவான். உனக்கு அவன் உண்மையாக தான் இருக்கான்றது உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்முடைய இலக்கியா சொல்கிறாங்க. என்ன எஸ்எஸ்கே இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா, ஏன் நீங்கள் என்கிட்ட உண்மையாக இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குது. இவன் ஏதோ நம்மளை திட்டம் போட்டு பிரிக்க பிளான் பண்ணுற தாட்சாயினே இவளை நீ நம்பாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் எனக்கு எப்போ ரொம்ப நாளாக தெரியும். அவர் எங்கள் கம்பெனியில் வேலை பார்த்தது, என்னை கல்யாணம் பண்ணுறது எனக்கு உண்மையாக தான் இருக்கான்றது எனக்கு தெரியும். நீ என்னடி சொல்கிறது அவரை பற்றி எனக்கு தெரியும். எங்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தணும்னு நினைக்காதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அதுக்கான இடத்த இந்த எஸ்எஸ்கே எனக்கு கொடுக்காதுன்னு தான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக உங்களுடைய பிரிவினையை அந்த ஆண்டவன் முடிவு பண்ணுறானோ இல்லையோ கண்டிப்பாக நான் முடிவு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம இலக்கிய சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷனில் இருக்க அந்த எஸ்எஸ்கே. என்ன இந்த இலக்கிய சாதாரணமாக நினச்சலாம், இவன் என்னடா நான் நம்மளே வேற வீட்டில் ஏதாச்சும் கையில் உண்மையை சொல்கிற மாதிரி மழுப்பிட்டு போகிறாரே, உண்மை மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இன்றைக்கி வீட்டை விட்டு துரத்தி விட்டு இருப்பா தாட்சாயினி. எப்படி ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிடும். இதுக்கு மேலே இந்த இலக்கியா விட்டு வைக்கிறது ரொம்ப ஆபத்தாக இருக்குது. அந்த ரேவதியை இப்போ பொறுமையாக கூட போட்டு தள்ளிடலாம் போல இருக்குது. உண்மை தெரிஞ்ச இந்த இலக்கியா கூடிய சீக்கிரம் இந்த பைரவி சொன்ன மாதிரி போட்டு தள்ளினா மட்டும்தான் நம்ம நிம்மதியாக இருக்கணும் முடியும். அந்த ரேவதியை அவளை நம்ம கொஞ்சம் தாமதம் கூட போட்டு தள்ளிக்கலாம். ஏன்னா அவளை தவிர்த்து இந்த இலக்கியாவுக்கு மட்டும்தான் அந்த உண்மை தெரியும் அப்படின்றத நம்முடைய எஸ்எஸ்கே யோசிக்கிறான். அதே மாதிரி தாட்சாயினி பார்த்தீங்கன்னா என்ன எஸ்எஸ்கே அவள் பேசிட்டு போனப்போ ஏதோ பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க, அவகிட்ட ஏதாவது வசமாக மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தாட்சாயினி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா சே அவள் நம்மளை ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்க வைக்கிறதுக்காக பேசிட்டு போகிற தாட்சாயினி, நீ அதெல்லாம் நம்பாத. இவளோட பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இவன் அவனோட ஹஸ்பண்டோட பிஸ்னஸ் நம்ம அழிக்கிறோம் அப்படின்றதுக்காக பேசிட்டு போகிறான். இவளெல்லாம் நான் வேற மாதிரி டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய இந்த தாட்சாயினிக்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக எஸ்எஸ்கே நடுத்தெருவுக்கு வர்ற போகிறது கூடிய விரைவில்ன்றது அவனுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். நம்மளுடைய இலக்கிய பேசிட்டு போனதுனால மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத, மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்சிருக்கு ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.